கொலை அடக்கவணைகளையும் செய்யாத குற்றத்திற்கு சிபிசிஐடி விசாரணை என்றும் தமிழக அரசும் மத்திய அரசும் எங்களை மிரட்டி பணி வைக்க இந்த சூழலில் நீதிமன்றத்தின் படிக்கட்டுகளை ஏறி இறங்கி வழக்குகளில் தானாக வாதாடி நீதியை பற்றி மாநாடை நடத்தி முடித்த அந்த இயக்கம் சொன்ன வார்த்தையில், சொன்ன கொள்கையில், சொன்ன செய்தியில் எந்த சமரசமும் இல்லை. இந்த வைகோவை எத்தனை முறை சிறையிட்டாலும் என்ற அடிப்படையில், தத்துவார்த்த அடிப்படையில் வழக்கிற்காக தான் வெளியில் வர வேண்டும் என்பதற்காக நீதிமன்றத்தில் சென்று பிழை கோராமல் தமிழகத்து அரசாங்கத்தால் இனி வேறு வழி இல்லை, விட்டாக வேண்டும் என்கிற நெருக்கடிக்கு உள்ளாகி விடுதலை செய்யப்பட்ட மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவன் வைகோ அவர்களையும் நான் நெஞ்சார பாராட்டுகிறேன். அரசியல்வாதிகள், அரசியல் இயக்கங்கள் ஏதோ ஓட்டுக்காக, தேர்தலுக்காக, வாக்குக்காக நக்கி பிழைக்கிற நாயினமாக நினைத்துக் கொண்டிருக்கிற இந்த ஆதிக்க சாதி வர்க்கத்திற்கு எங்கள் விடுதலை போராட்டத்தை கொச்சப்படுத்துகிற ஈவிரக்கமற்ற தினமாக எழுதி அதில் அகமகிக்கிற தினமலர் போன்றவர்களுக்கு நாங்கள் அரசியல்வாதிகளாக இருந்தாலும், வாக்கு கேட்கின்றவர்களாக இருந்தாலும், இங்கே சிந்தனையாளர்கள் சொல்வதற்கு முன் பேசுவதற்கு முன்பாக சொன்னார்களே பல விஷயங்களில் தோழர் வேல்முருகனும் நானும் முரண்பட்டாலும் பல விஷயங்களில் நாங்கள் ஒன்றுபட்டிருக்கிறோம் என்று அந்த ஒற்றுமை உணர்வோடு சொல்லுகிறேன். கேட்கிறேன், சென்னை காங்கிரஸ் அலுவலகத்தில் என்ன நடந்து விட்டது? எதற்காக சிபிசிஐடி விசாரணை? பாவம், தள்ளாத வயதிலும் வயது முதிர்ந்து நடக்க முடியாமல் தன் துணை தேடிக் கொண்டு இந்த நாட்டுடைய மக்களுக்கான சேவையாற்றுகிற 85 வயதை தடங்கிய அந்த முத்தமிழறிஞன் தமிழகத்தின் முதல்வன் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஆட்சிக்கு பங்கம் விளைக்க வேண்டும், ஆட்சியை கவிழ்க்க வேண்டும், சதி செய்ய வேண்டும். 34 எம்எல்ஏக்களை 35 எம்எல்ஏக்களை வைத்துக் கொண்டு வாபஸ் வெற்றி விடுவோம் என்று மிரட்டி மிரட்டி எங்கள் சீமானை கைது செய்ய சொல்லுவதும், விடுதலை சிறுத்தைகளுடைய அந்த வெப்ப சூறாவளி திருமாவளவனை கைது செய்ய சொல்லுவதும், எம் தமிழினை போராளியை கொச்சைப்படுத்துவதும் நான் கேட்கிறேன். ஏண்டா விடுதலை சிறுத்தையும் பாட்டாளி மக்கள் கட்சியும் தடை செஞ்சுட்டு தமிழ்நாட்டில் காங்கிரஸ்காரன் ஆட்சி அமைச்சிருக்க? வேலூர்ல ஒருத்தன் பேசுறான், ஞானசேகரன்றான், பாட்டாளி மக்கள் கட்சி தடை செய்யணும் தான் ஒரு நாள். அதுக்கு பிறகு என்னன்னு தெரியல, பேச்சு மூச்சு வரல. அப்புறம் சட்டமன்றத்தில் கோஷம் போட்டான், திருமாவளவனை கைது செய்ய, திருமாவளவனை கைது செய்யணும். திருமாவளவன் யார் விட்டு பொண்டாட்டி கை பிடிச்சிட்டாரு? எங்க ஊர்னு வந்தாரு? எங்க கொள்ளடிச்சாரு? களத்தில் ஆயுதமேந்தி 16, 18, 19 வயதுகளில் உடல் முழுவதும் வெடிகுண்டுகளை கட்டிக்கொண்டு என் நாட்டுடைய விடுதலை எனக்கு கிடைக்காத சர்வ சுதந்திரமற்ற மனிதனாக, மக்களாக, மனிதன் அந்த மண்ணிலே நாங்கள் சமத்துவத்தோடு வாழ வேண்டும் என்று 50 ஆண்டு காலம் இந்திய தேசியத்தினுடைய வரலாறு என்ன, காந்திய வரலாறு, அந்த காந்திய வரலாறு போராடிய என் ஈழத்தின் உறவுகளை கொண்டு குவித்தது யார்? பாவிகளே, யார்? கேட்கக்கூடாதா? பேசக்கூடாதா? பேசினா தடா பொடா. தேசிய பாதுகாப்பு சட்டம் எதுக்குடா? தேசிய பாதுகாப்பு சட்டம் நான் கேட்கிறேன். இந்திய இறையாண்மைக்கு உள்வாழுகிற உங்கள் காங்கிரஸ் நண்பர்களை உங்களை பார்த்து கேட்கிறேன். ஒரு மானம், சூடு, சொரணை, ரோஷம் உள்ள ஒரு பச்சை தமிழர், தமிழரு மணியன் என்கிற ஒரு காங்கிரஸ்காரன் கேட்டானே, தேசிய செயல்கள் கைது செய்ய சொல்ல வேண்டியதானே? என்ன கேட்டான்? சீக்கியர்கள் இந்திரா காந்தியை சுட்டு கொன்ற போது எங்கடா போயிருந்தீங்க உங்க காங்கிரஸ்காரன் கேட்டான். வேல்முருகன் கேட்கலை, எங்கள் அண்ணன் மணிவண்ணன் கேட்கலை, எங்கள் ஈழத்து கவிஞன் காசி ஆனந்தன் கேட்கலை, எங்கள் திருமா கேட்கலை, எங்கள் மருத்துவர் ஐயா கேட்கலை. ஜூனியர் விகடனிலே 3 பக்கம் கலர்படத்தோடு பேட்டி கொடுத்தானே, பத்திரிகையாளர்களை அழைத்து தமிழரு மணியன் என்கிறவன் கட்டுரை எழுதினானே, பச்சை காங்கிரஸ்காரன் காமராஜின் மறுவுருவமாக இன்றைக்கு அப்பழுக்கற்ற அரசியல்வாதியாக திகழ்கின்றானே, அந்த தமிழரு மணியனுடைய வார்த்தைகளை நான் இங்கு போடுகிறேன். என்ன சொன்னார்? என்னடா சொன்னார்? 1.5 லட்சம் எம் தமிழர்களை கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறார்கள், அதை பற்றி கேள்வி இல்லை. ஒரு உயிர் ராஜீவ் காந்திக்காக மார்தட்டுகிற காங்கிரஸ்காரர்களே, அந்த ராஜீவ் காந்தி இந்த மண்ணுக்கு தந்த அன்னை இந்திரா காந்தி அவர்களை சுட்டுக் கொண்டானே சீக்கியர், அவனை இந்த நாட்டுடைய பிரதமராக ஆக்கி அழகு பார்க்கிறீர்களே, இது எந்த விதத்தில் நியாயம்? வேல்முருகன் கேட்கவில்லை. பத்திரிகை நண்பர்களே, குறிப்பிடுத்திக் கொண்டிருக்கிற என்னுடைய எஸ்பிசிடி நண்பர்களே, வேல்முருகன் பேசவில்லை, வேல்முருகன் கேட்கவில்லை. கேட்டது காங்கிரஸ்காரன். தங்கபாலுவே, கேள்வி கேட்க முடியுமா? மணியனை பாச்சினி ஈகேசி இளங்கோவன் தந்தை பெரியாருடைய பெயரை ஏன் எங்கள் ஐயாவுடைய பெயரை குட்டிச்சாராக்குகிறாய்? மானம், சூடு, சொரணை, ரோஷம் இருந்தால் எங்கள் சிறுத்தைகளுடைய வாழ்த்துக்களை நீங்கள் பெறாமல் இருந்திருக்க வேண்டும்.
வாழ்த்து சொன்னா மட்டும் உங்களுக்கு இனிக்குது. நீங்க வெற்றி பெறும் போது விடுதலை சிறுத்தை வந்து சேலத்துல தங்கபாலுக்கு ஜெயிக்கணுங்கும் போது மட்டும் உங்களுக்கு சிறுத்தை சிங்கமா தெரியுது. ஆனா இப்ப பிடிச்சு போடு பிடிச்சு போடு பிடிச்சு போடு, எங்க பிடிச்சு போடுவ? நான் கேட்கிறேன், நீ பாட்டாளி மக்கள் கட்சியும் விடுதலை சிறுத்தைகளையும் தடை பண்ணிட்டு தமிழ்நாட்டில் காங்கிரஸ்காரன் எந்த ஊர்ல போய் நீ ஓட்டு கேட்க முடியும்? எதுக்கு தடை பண்ணணும்? என்னடா தப்பு செஞ்சோம்? என்ன செஞ்சிட்டோம்? நாங்க பேசக்கூடாதாடா? என் தங்கச்சிய அப்படியே நடு ரோட்ல நிக்க வச்சு சிங்களவன் கற்பழிக்கிறான். கற்பழிச்சு மாறி மாறி கற்பழிச்சுட்டு அவர் சோர்ந்து விழுந்து மயக்கமுற்று கீழே கிடக்கிறார். அந்த என் தங்கியை அப்படியே தூக்கி கொலவுயிரும் குற்றுயிருமாக 2 டாங்கி ராணுவ தடவாள வண்டிகளுக்கும் நடுவிலே 2 கால்களை பிடித்து தலைகீழ கட்டி ஓட்ட விட்டு 2 டாங்கி வண்டிகளையும் 2 பக்கம் எடுத்து என் தங்கையின் உடல் அப்படியே 2ஆக பாலமாக கிழிக்கப்படுகிறது. இந்த அநியாயம், அக்கிரமம், இந்த படுகொலை, இந்த பச்சாதாபம் இந்த மண்ணிலே நடக்கிறது. இதை தொலைக்காட்சியிலும் உலக வரலாற்றுடைய பத்திரிகைகளிலும் பார்த்துவிட்டு என் தாய்க்கும் கொதித்து என்ன நாங்க பாவம் செஞ்சோம்? என்னடா பாவம் செஞ்சோம் கேட்டா சிங்களவன் சொல்லுகிறான். அதே அந்த நாட்டுடைய பத்திரிகையாளர்கள் கேட்கின்ற போது சொல்லுகிறானா, சரி கற்பழிச்சிட்டீங்க, மயக்கம் போட்டாங்க, கொன்னுனாச்சும் போட்டு போக வேண்டியதாண்டா, ஏன்டா டாங்கில வச்சு நீங்க அது 2ஆ பிளந்தீங்க? அப்படின்னா நாங்கள் கற்பழித்துதான் தமிழச்சியை கொண்டோம் என்பதை சர்வதேச அமைப்புகள் இங்கு கண்காணிப்பு குழுவும் அந்த உடலை கண்டுபிடித்து பிரசவ பரிசோதனை எடுக்கப்பட்டால் நாளைக்கு சர்வதேச நீதிமன்றத்தில் நாங்கள் தலைகுனி வேண்டிய வரும். ஆதலால் அவருடைய அந்த உயிர் உறுப்புகளான அந்த பாகம் பிரிக்கப்பட்டு அந்த கற்பழிப்பு என்பது இந்த நாட்டுக்கு தெரியக்கூடாது என்பதற்காக அந்த டேங்கினுடைய நடுவிலே கட்டி வைத்து 2ஆக பிளக்கிறோம் என்று சொல்லுகிறானே, இந்த கொடுமையை நாங்கள் கேட்க கூடாதா? என் 18 வயது பருவம் அடைந்த என் தங்கை கல்லூரிக்கு செல்லுகிறார். இந்த ராணுவ வீரர்கள் அப்படியே கடத்தி வந்து அவரை கதற கதற கற்பழித்துக் கொள்ளுகிறான். 10 மாத நிறமாத கற்பனையாக என் தாய் தமிழச்சி அங்கு வீதிகளிலே கடைகளுக்கு செல்லுகிறார். அப்படியே சிங்களவன் கட்டிப்பிடித்து மார்புகளை கட்டித்து காயப்படுத்தி மார்பங்களை இல்லாமல் ஆக்குகிறான். அதோடு இல்ல, பிறக்க நிலையில் இருக்கிற அந்த 10 மாத நிறமாதி கற்பிணியை அந்த சிங்கள கடையர்கள் வைத்திருக்கிற அந்த காவல் நிலைய பாதுகாப்பில் வைத்திருக்கிற அந்த முனையில் இருக்கிற கத்தியை எடுத்து அப்படியே வாள் கொண்டு அந்த வயிற்றை அப்படியே கீறி அந்த குழந்தைய தலையை அப்படியே எடுத்து அவனுடைய அந்த ராணுவ சூசாக்ஸ் கால்களால் மிதித்து கொள்ளுகிறான்டா பாவிகளே. இது உலக நாட்டுடைய தொலைக்காட்சிகள் காட்டிய போது நாங்கள் கொதிக்காமல் என்னடா செய்வோம்? பேசாமல் என்னடா செய்வோம்? என்னடா செய்யும் உங்க சிறை? நான் கேட்கிறேன். நான் சென்னையிலே ஒரு கூட்டத்தில் எங்கள் உலகமெல்லாம் வெண்புறாவாக சிரித்து எங்கள் தமிழீழ மக்களுக்கான ஆதரவை திரட்டிய எங்கள் சுபத்தமிழ்ச்சலுடைய இறப்பு நிகழ்ச்சியிலே நான் பேசினேன். விடுதலை சிறுத்தைகளுடைய பொதுச் செயலாளருக்கு நான் அன்றைய தினம் என்னோட மேடையில் இருந்தார், வேண்டுகோள் வைத்தேன். வீரமணி மேடையில் இருந்தார், வேண்டுகோள் வைத்தேன். தமிழ்நாட்டில் இருக்கிற வைகோவுக்கு வேண்டுகோள் வைத்தேன். வெறுமன மேடைகளில் முழங்கினால் மட்டும் போதாது, நான் வருகிறேன். என் கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற என் உறவுகளை, என் தம்பிகளை, எங்களோடு அணியமாக வருகிற எம் இயக்கத்துடைய தோழர்களை 5000 இளைஞர்களை தயார்படுத்திக் கொண்டு மாவட்டத்துக்கு 5000 பேர் விடுதலை சிறுத்தையாக, வேல்முருகன் இயக்கமாக இருக்கலாம், அது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கலாம். இன்றைக்கு இலங்கை தமிழர்களுக்காக நான் என் உயிரையும் துறக்க தயாராக இருக்கிறேன் என்று ஒரு தமிழனாக மான உணர்ச்சியில் இன உணர்ச்சியால் பேசுகிறாரே கலைஞர், அவருடைய இயக்கமாக இருக்கலாம். மானமுள்ள தமிழறிவு மணியன் போல் இருக்கின்ற அப்பழுக்கற்ற காங்கிரசினுடைய உள்ளங்களாக இருக்கலாம். நீங்கள் இயக்கத்திற்கு ஒரு 5000 பேர் தமிழ்நாட்டில் இருந்து செத்து மடிந்து கொண்டிருக்கிற எம் ஈழத்து உறவுகளுக்கு ரத்தம் இல்லாமல், உணவு இல்லாமல், தண்ணி இல்லாமல், மருந்து இருந்தாமல் களத்தில் விடுதலை புலிகள்